கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே அக்டோபர் 2, 3, 2 தேதிகளும் கேரளாவில் இருக்கிற தென்மலையில் வைத்து கர்மேல் ஐக்கியத்தினுடைய போதகர்களின் குடும்ப கூடுகை நடைபெற்றது. தேவனுடைய கிருபையினால் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. முதல் ஒரு செஷன் மட்டும் மீட்டிங் நடந்தது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், பொதுவாகவே போதகர்கள் பாருங்க, அவருடைய பொறுப்பு ஊழியம் த மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பலவிதமான மன அழுத்தங்கள் வழியாய், ஊழியத்தின் போராட்டங்களின் வழியாய் கடந்து செல்கிற இவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும்படியாக, அதில் விசேஷமாக போதருடைய துணைவியார் அவங்க ஊழியத்தில் அதிகமாக பங்கெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, குடும்ப பொறுப்புகள் பலவிதமான காரியங்கள் இருக்கிற அவர்களுக்கு ஒரு ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் இருக்கும்படியாக, அதே போல் போதகரின் பிள்ளைகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த கூடுகையை ஏற்படுத்தியிருந்தோம். ஒவ்வொரு நேரமும் அருமையான சாப்பாடோட 5 நேரம் சிறப்பான சாப்பாடும் டீயும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாலையில் ஒரு பிரெயின் ஸ்ட்ராமிங் செஷன், அதாவது ஒவ்வொரு ஊழியரும் தங்கள் ஊழியத்தில் சக்ஸஸான ஊழிய மெத்தட் என்னது அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணாங்க. லைட் ஷோ, இது மாதிரியான பலவிதமான சந்தோஷப்படும்படியான நிகழ்ச்சிகள் பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கும் அங்கே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய காரியங்களும் குறைவில்லை. இரவு நேரத்தில் ஒரு ஜெப நேரங்கள் வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லை, மார்னிங் டிவோஷன் டைம், இப்படியாக பல்வேறு விதமான ஆவிக்குரிய காரியங்களோடு சந்தோஷப்படக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளும் இருந்தது. பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையும்படியாக அட்வென்ச்சர் பார்க், லெஷர் பார்க், போட்டிங், அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. கர்த்தர் கிருபையாய் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினார். இதற்காக ஜெபித்த பிரயாசப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் இந்த ஊழியர்களுக்காக, இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை நாம் மகிமைப்படட்டும். இந்த வரக்கூடிய வருடத்தில் இன்னும் சிறப்பாய் ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. ஆமென்.